வணக்கம். யாவர்க்கும் உரைப்போம் பகுதியில் நாம் இனி தொடர்ந்து பார்க்க இருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலின் வரலாற்றை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தானுமாலையன் என்ற பெயர் காரணம் என்னன்னா, தானு என்றால் மகேசன், மால் என்றால் மகாவிஷ்ணு, அயன் என்றால் பிரம்மா. இவர்கள் மூவரும் ஒரு சேர காட்சி தருகின்றனர். அதனால தான் இந்த ஆலயத்திற்கு பேரு தானுமாலையன் கோவில். மேலும் ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்காங்க. அது என்னன்னா, ஆஞ்சநேயர் சுவாமி. இந்த ஆஞ்சநேயர்கிட்ட பக்தர்கள் மனபலமும் உடல் பலமும் வேண்டி பிரார்த்தனை செய்கின்றனர். இப்போ ஸ்தல புராணத்துக்கு போகலாம். ஒரு முறை இந்த சுசீந்திரம் ஊரில் அத்ரி முனிவரும் அவருடைய இல்லத்தரசியும் கற்புக்கரசியுமான அனுஷியா தேவியும் வாழ்ந்து வந்தனர். அத்ரி மகரிஷி இமயமலைக்கு போகலான்னு சொல்லி சுசீந்திரம் கோவில் வரலாற்றை கேட்டுன்னு வரோம். அத்ரி மகரிஷி கைலாயத்துக்கு புறப்பட்டு போகிறார். இந்த சமயத்தில் விஷ்ணு, பிரம்மா, சிவன் 3 பேரும் கற்புக்கரசியான அனுஷியா தேவியை சோதிப்பதற்காக அந்தனர் வேடம் போட்டுண்டு அவங்களோட குடிலுக்கு உணவு வேண்டும் என்று கேட்குறாங்க. சரின்ட்டு அனுஷியா தேவியும் உணவெல்லாம் தயாரித்து அவங்களுக்கு பரிமாற துவங்கும் போது இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அட் எ டைமில் ஆடை அணிந்த ஒரு ஆள் உணவு நாங்கள் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அனுஷியா தேவிக்கு திடுக்குன்னு தூக்கி வாரி போடுது. என்னடா இது, இந்த 3 முனிவர்களும் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, ஆனால் முனிவர்கள் சாப்பாடு கேட்டு நம்ம போடலைன்னா பெரும் பாவம் வந்துடுமே, இப்போ நம்ம மேனியில் உடையே இல்லாமல் எப்படி பரிமாறுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக உள்ளே போயிட்டு தன்னுடைய கணவருடைய பாதம் அலம்பிய நீரை எடுத்துட்டு அவங்க 3 பேர் மேலேயும் தெளிக்கிறாங்க. அவ்வளவுதான். 3 முனிவர்களும் அனுஷியா தேவி தன் கணவர் அத்ரி மகரிஷியின் பாதம் சுத்தம் செய்த நீரை எடுத்துன்னு இந்த முனிவர்கள் மீது தெளித்ததுமே 3 பேரும் பச்சிலம் குழந்தைகளாக மாறிடுறாங்க. குழந்தைகளாக மாறினதுமே அந்த முனிவர்கள் கேட்டுண்டபடி அவர்களுக்கு சாதம் ஊட்டி தாளாட்டி குழந்தைகளை தூங்க வச்சிடுறாங்க. இந்த மெசேஜ் இந்த 3 பேரும் தேவர்களின் தேவிகளுக்கு தெரிய வருது. உடனே சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி 3 தேவிகளும் கீழே வராங்க. அடடா, நம்ம கணவர்கள் இந்த மாதிரி குழந்தைகளாக ஆயிட்டாங்களே, இது என்ன சோதனைன்னு சொல்லிட்டு அனுஷியா தேவி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. தாயே, உங்களுடைய கற்பை சோதிக்கும் பொருட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, தயவு செய்து மன்னித்து எங்கள் கணவர்களை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு தாங்கன்னு சொல்லி வேண்ட 3 பேரும் தேவியரும் கேட்டுக்கொண்டபடி அனுஷியா தேவி தனது சக்தியால் பச்சிலம் குழந்தைகளாக இருந்த சிவன், பிரம்மா, விஷ்ணு 3வரையும் பழைய நிலைக்கு கொண்டு கொடுத்துட்றாங்க. உடனே இவங்க 3 பேரும் தேவர்களும் அவரவர்களோட தேவியர்களோட அத்ரி மகரிஷிக்கும் அனுஷியா தேவிக்கும் காட்சி கொடுக்குறாங்க. இந்த காட்சி சொல்கிறது தான் இந்த சுசீந்திரம் கோவில். இதுதான் சுசீந்திரம் கோவிலின் வரலாறு. ஆகவே நாமும் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்திற்கு சென்று தானுமாலையன் சுவாமி கோவிலில் 3 பேரும் தேவர்களையும் தேவிகளையும் வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி.